ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் ஒன்லி சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது வறுத்து அரைச்ச கட்லா மீன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கட்லா மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சி ஊற்றுறதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தேங்காய், நல்லா துருவின தேங்காய், மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, சின்ன வெங்காயம் 3, ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. ஸோ இது இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போது நம்ம இந்த மீன் கூட தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்னால் அவ்வளோலாம் இல்லைங்க. தக்காளி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி எங்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் சேர்க்கல. இப்போது இது கூட ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போட்டுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மீன் குழம்புங்க. வறுத்தரைச்சி வச்சா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு பேனில் ஹீட் பண்ண பேனில் ஊற்றி அதில் இந்த தேங்காய் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த புளி எல்லாமே சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் பயங்கரமாக செட் ஆகியிருக்குங்க. இது மீன் குழம்பு வாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம மீனில் ஊற்ற போகிறோம். ஓகேங்களா? இதை மீனில் ஊற்றிட்டு நல்லா உப்பெல்லாம் தேவையான அளவு உப்பு, தண்ணி எல்லாமே விட்டு நல்லா மசாலா மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் இதை வேக வைங்க. நல்லா கொதிக்க ஒரு 8 to 10 minutes ஒரு 10 to 15 minutes கூட நான் வேக வைப்பேன். உங்களோட இதுபடி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இதுதாங்க, இவ்வளோதாங்க. தேங்க்யூ, பபாய்.